Hi friends, welcome back to our channel. Mr. Padhu. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணலாம். ஒரு ஃப்ரெஷர் வந்து ரெஸ்யூமை எந்த மாதிரி ரெடி பண்ணலாம், அந்த ரெஸ்யூம் எப்படி பிக்கப் ஆகுது ஒரு HR கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாட்டு பார்க்க போறோம். எப்படி டைட்டில் போடணும், உங்களோட கான்டாக்ட் நம்பர் எப்படி போடணும், உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி போடணும், இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் டீடைல் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க மிஸ்டர் பத்து சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அப்புறம் இதெல்லாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, உங்களை பத்தி HR கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்க, இந்த விஷயங்களும் பண்றீங்க, அது எப்படி பிரசன்டபிளாட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நான் வந்து சொல்ல போறேன். ஸோ சிங்கிள் பாயிண்டும் இம்பார்ட்டன்ட், மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் டைட்டில். நீங்க டைட்டில் வந்து உங்களோட நேம் வச்சு நீங்க கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைட்டிலுக்கு கீழே என்ன விஷயங்கள் கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லும்போது அதுல ரெண்டான இருக்குது. ஒன்னு வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர், இன்னொன்று வந்து உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். இப்போ வந்து உங்களோட நேம் போட்டுக்கிட்டு பக்கத்துல வந்து நம்பர்ஸ் அப்படிலாம் போடுறதை விட உங்களோட மெயிலே வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்கீங்க, இப்போ உங்க நேம் வந்து சஞ்சய்னு சொல்லலாம். இப்போ நீங்க சஞ்சய்னு போட்டுட்டு பக்கத்துல வந்து oilandgas@gmail.com இப்படி போட்டீங்கன்னா பயங்கர ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கீ பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா, நீங்க அதுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல போட்டுக்கணும். அதுக்கு பக்கத்துல அதுக்கு நேர் கீழே வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ, இதனால் வரைக்கும் உங்களோட கரியர்ல நீங்க என்னெல்லாம் பண்றீங்க எல்லாமே உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி ஒரு வெப்சைட்ல போட்டு அந்த லிங்கை நீங்க போட்டுக்கலாம். போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றது தனி வீடியோ மேக் பண்றேன், அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டாப் ஹெட்டிங்ல இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து உங்களோட கரியர் அப்ஜெக்டிவ். கரியர்ல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, உங்களோட பர்சனாலிட்டியை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாட்டு சொல்ற மட்டும் தான் இந்த கரியர் அப்ஜெக்டிவ். ஸோ நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ண போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களோட ஸ்டஃப் என்னென்ன இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு உங்ககிட்ட எல்லாத்த பத்தி பேசுறது இந்த கரியர் அப்ஜெக்டிவ். எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாட்டு போடணுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கணும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து 10th 12th இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், அப்படின்னா 10th டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். இதை கிளியர் கட்டா போட்டுட்டு அதுல பக்கத்துல இத்தனை பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே நீங்க எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங், ரெண்டாவது வந்து 12th டிப்ளமோ, அதுக்கப்புறம் 10th. இந்த விஷயத்தை கிளியராட்டு போட்டுக்கணும். ஏன்னா அப்படிதான் அலைன் பண்ணா இதான் ஒரு ப்ரொசீஜர். அப்படின்னா கரெக்டா உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எப்பவுமே டாப்ல இருக்கணும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து டெக்னிக்கலாட்டு பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மோட்டாரை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க, அந்த வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா அதுல வந்து நான் மேனுஃபேக்சரிங்ல இருந்திருக்கேன், இதெல்லாமே உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில். ஸோ இந்த விஷயங்களை பத்தி ப்ராப்பராட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ டெக்னிக்கல் ஸ்கில் எனக்கு இத்தனை சாஃப்ட்வேர்ஸ் தெரியும், உங்களுக்கு CAD தெரியும், Aviva E3D தெரியும், SP3D தெரியும், PDMS தெரியும், ஸோ இப்படிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து வெயிட்டேஜ் வந்து கூடும். ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன சர்டிபிகேட் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சக கேண்டிடேட்டை விட உங்களை ஒரு படி தூக்கி நிறுத்தும். எதனால அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து எந்த ஒரு சர்டிபிகேட்டும் பண்ணல, அவன் வந்து ஃப்ரெஷ்ஷா ட்ரெயின் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி ஒரு சர்டிபிகேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை தான் பிக் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா கம்பெனிலும் நடக்கிறது. ஸோ சர்டிபிகேட் இருந்தா தயவு செஞ்சு அந்த ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், இன்ஜினியரிங் இருக்கட்டும், டிப்ளமோ இருக்கட்டும், உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதை பத்தி எல்லா ஃப்ரெஷர் இன்டர்வியூலையும் கேட்பாங்க. கிளியராட்டு படிச்சு வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு படிச்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து GD வைப்பாங்க, GDலயுமே டெல் அபவுட் யுவர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணது நல்லா இருக்கும். ஸோ இந்த எப்படி ரெஸ்யூம்ல போடலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட், உங்களோட ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனை நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாட்டு போடணும். அதுக்கு கீழே வந்து டியூரேஷன், இந்த ப்ராஜெக்ட்டை இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள நான் முடிச்சிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் எதுக்காண்டி போடுறேன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாட்டு இவன் வந்து குறிப்பிட்ட டைம்ல முடிச்சு கொடுக்க ஆள் தான், அதெல்லாம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாதான் இதெல்லாம் போடுறோம். இதெல்லாம் நிறைய பேர் வந்து ரெஸ்யூம்ல போடுறது இல்லை. அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் ஆர் ட்ரைனிங். இப்போ வந்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் போயிருக்கீங்க, இல்லைன்னா ட்ரைனிங் போயிருக்கீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ல போடணும். போட்டா கூட கொஞ்சம் அந்த வெயிட்டேஜ் வந்து கூடும். இப்படி வெயிட்டேஜ் கூட உங்களோட ரெஸ்யூம் பிக்கப் ஆகும். கண்டிப்பாட்டு உங்களுக்கு வந்து HR கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரைனிங்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ல வந்து இந்த கம்பெனிக்கு போயிருக்கீங்க, அதுல என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க, அந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் என்ன, ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களோட ரெஸ்யூம்ல கண்டிப்பாட்டு போடணும். அடுத்தால
ஒரு சின்னதாவது ஒரு கீ ஃபேக்டர் எல்லா கம்பெனிலையுமே அப்பப்போ வந்து கல்ச்சரல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூம்ல உங்களுக்கு இருந்துன்னா நீங்க எதுவும் போட்டுக்கலாம். அச்சீவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து அச்சீவ்மெண்ட் பண்றலாம். ஃபார் ஃபுட்பால், கபடி, வாலிபால், கிரிக்கெட் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க அச்சீவ்மெண்ட் பண்றலாம். ஸோ அதையுமே நீங்க போட்டுக்கலாம். பிளஸ் வந்து லாங்குவேஜ் வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும், மோர் தென் இங்கிலீஷ் தமிழை விட அடிஷனலாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க கற்று வச்சிருக்கீங்கன்னா அதேமே நீங்க மென்ஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மலையாளம், ஹிந்தி இப்படிப்பட்ட லாங்குவேஜஸ் ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து கூட கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால வந்து உங்களுக்கு ஜாப் வேகன்சி கிடைக்கிறது அதிகம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2025ல நீங்க வெளியே வரும்போது ஒரு ஜாப்போடு வெளியே வரணும். அதுக்கு நம்மளோட சேனல் வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும், இப்படிப்பட்ட டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோர் இப்படிப்பட்ட அப்டேட்டட் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட மிஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்லாம் நிறைய பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கன் தட்டி விட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.